நமஸ்காரம். நாம தினமும் என்ன உணவு உட்கொள்கிறோமோ அதன்படிதான் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். தீபோ பக்ஷயதே துவாந்தம் கஜ்ஜலஞ்ச பிரசூயதே யதன்னம் பக்ஷ்யதே நித்யம் ஜாயதே தாதிருஷீமதிஹி என்ன ஒரு ஸ்லோகம். விளக்கு கருப்பான புகையை வெளியே விடுகிறது. ஏன்னா கருப்பா இருக்கிற இருட்டை முழுங்கி போக்குகிறது. இருட்டை முழுங்கினா இருட்டா இருக்கிற கருப்பா இருக்கிற புகையத்தான் வெளியில விடும். இப்ப இங்கிலீஷ்ல கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் அப்படின்னு சொல்றோமே. கண்ணன் கீதையில் நம்ம ஆகாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமா இருக்கோ சாத்விகமா இருக்குமோ அத்தனை நம்ம புத்தி கூர்மையா இருக்கும்னு சொல்றார். இன்னைக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறவர்களோ படிக்கிறவர்களோ யாரா இருந்தாலும் புத்தி கூர்மையா இருக்கணும். ஒரு வேலையை நன்னா செய்யறாருன்னு எப்படி பேர் எடுக்கிறோம்? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு பல முறைகள் இருக்கும். அதுல எது சுலபமா ப்ராப்ளத்தை முடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலயே பாதி புத்திசாலித்தனம் வெளிப்பட்டுடும். பாக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல. அப்ப அந்த புத்தி கூர்மையா இருக்கிறது எதனாலே? சத்துவ குணத்தாலே. ஆகார சுத்தௌ சத்துவ சுத்தி. சுத்தமான ஆகாரத்தை உண்டோம்னா சத்துவகுணம் வளரும். ஆகார சுத்தௌ சத்துவ சுத்தி. சத்துவகுணம் வளர்ந்ததுன்னா துருவா ஸ்மிருதி. பகவானை பத்தின தியானம் இடைஞ்சல் இல்லாமல் தடங்கல் இல்லாமல் வளரும். ஸ்மிருதிலம்பே சர்வகிரந்தீனாம் விப்ரமோக்ஷா. பகவத் தியான நன்னா வளர்ந்ததுனால் சந்தேகங்கள்லாம் தொலைஞ்சு போயிடும், குழப்பமே இருக்காது. இது எவ்வளவு தெளிவான பாதை. அப்ப அடிப்படையில் சாத்விகமான ஆகாரத்தை சாப்பிடணும். கண்ணன் எதை சாத்விக ஆகாரம்னு சொல்றார்? எதுங்கிறத விட முதல்ல நாம எதை தவிர்க்கணும்னு தெரிஞ்சுப்போமே. யாத்தயாமம், கதரசம், பூதி, பரியுஷிதம், உச்சிஷ்டம், அமேத்தியம் இதெல்லாம் தவிர்க்கத்தக்க உணவுகள்னு சொல்றார். எப்படியுமே அதிகமா உப்பு, அதிகமா காரம், அதிகமா புளிப்பு, ரொம்ப சூடு, ரொம்ப குளிர்ச்சி அந்த மாதிரி ஆகாரங்களை தவிர்த்துடணும். சமைச்சதுல இருந்து 4 மணி நேரத்துல சாப்பிட்டுடணும். ஒரு ஜாமத்துக்கு மேல வச்சுக்க கூடாதுங்கிறார். நாளே காலையில சமைச்சோம்னா 4 மணி நேரத்துல சாப்பிட்டுடணும். சாயங்காலம் சமைச்சோம்னா 4 மணி நேரத்துல சாப்பிட்டுடணும். ஆனா நாம பல நாட்களுக்கு சமைத்த உணவை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், வச்சு எடுத்து சாப்பிட்றோம். அது தேக ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை, மன ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. அதனால சமைச்சதுலேருந்து சீக்கிரம் சாப்பிடணும். சமைக்கணும், 2 வேளை சமைக்கணும், அந்தந்த வேளை சாப்பிட்டுடணும். அப்படின்னா எல்லாத்தையுமே சமைச்சு தளிகை பண்ணதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தானே வச்சுன்னு இருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கொஞ்சம் கண்ணன் சொல்லியிருக்கிறத யோசிச்சு பாருங்க. அதோட கூட சமீபத்தில் கேள்விப்பட்ட மூல்யம் ஏதோ அவசர கதி உணவிலே தேவையில்லாத பொருட்கள்லாம் சேர்த்திருக்கு, அது ஆரோக்கியத்துக்கு கேடு. அதனால அந்த நிறுவனத்தாரையே அரசாங்கமே கேள்வி கேட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தடங்கல் பண்ற அளவுக்கு போயிடுத்து இல்லையோ. இதே ப்ராடக்டை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு எல்லாரும் என்கரேஜ் பண்ணா, ட்ரெடிஷ்னல் உணவு எல்லாத்தையும் எவ்வளவு ரெடிக்யூல் பண்ணா, அதை கேலி பண்ணியிருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஊடகங்கள், பத்திரிகைகள், பேட்டிகள், டாக் ஷோஸ் இது இத்தனையுமே இந்த பழைய உணவுலேருந்து புது உணவுக்கு கொன்றதுக்கு அத்தனை பிரயத்தனப்பட்டா. ஆனா இப்ப மொத்த பேரும் சேர்ந்து அதே கம்பெனிக்கு தே ஆர் கன்னிங். இது நம்ம ரெண்டை பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். இப்போ ஆரோ எப்படியோ விற்பனைக்காக பண்ணிட்டு இருப்பா. நமக்கு கண்ணன் கீதையில என்ன சொன்னாருங்கிறது முக்கியம். யாதயாமம், சமைத்து தளிகை பண்ணி ஒரு ஜாமத்துக்கு மேல வச்சுக்க வேண்டாம். இப்ப நீங்களும் யோசிச்சு பாருங்களேன். இப்ப பழமோ பாலோ காய்கறியோ தயிர் மோரு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சரி தவிர்க்க முடியாது, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். சமைச்சதை வைக்காத இருக்கலாமா? நீங்க கொஞ்சம் இதை கேட்டு இருக்கிறவாள்லாம் நன்னா சிந்திச்சு பார்க்கணும். கண்ணன் சொல்லியிருக்காருங்கிறதுக்காகவே பண்ணி பார்ப்போமே. என்ன அதனால பெரிய நஷ்டம் வந்துட போறதா? இப்ப பட்னி இருக்குன்னு அவர் சொல்லலை, சமைச்சதை சீக்கிரம் சாப்பிட முடியும் தானே சொல்றார். கத ரசம், இயற்கையான ரசம் போயிருந்தா
அதையும் சாப்பிடக்கூடாது. பூத்தி வேற ஆர்டர் வேற ஸ்மெல் வந்துடுத்துனாலும் சாப்பிடக்கூடாது. பரிஷிதம் ஊசி போனத்தையும் சாப்பிடாது. உச்சிஷ்டம் ஒருத்தரோட மிச்சத்தையும் சாப்பிடவே கூடாது. எச்சல் பார்க்கணும். நாம கண்டபடிக்கு ஒரே இடத்துல தட்டை வச்சிருந்து பெருமாள் பாத்திரமா அங்கேயே தேய்க்கிறோம், எச்ச தட்டையும் அங்கேயே போடுறோம். ஒரே டேபிள்ல உட்கார்ந்தோம்னா எல்லாரதையும் எல்லாம் குழம்பி படுறது. கொஞ்சம் இதெல்லாம் தவிர்த்தோம்னாலே சத்த குணம் வளரும். இப்ப நேர பார்க்கச்சே டேபிளை கிளீனா தானே வச்சுட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தோணும். ஆனா உள்ளூர சத்த குணம் பாதிக்கப்படுறதுன்றது நமக்கு தெரியாமலே போயிடும். உச்சிஷ்டம் ஆச்சாரியனுடைய மிச்சம், தெய்வத்தினுடைய மிச்சம், அண்ணாவனுடைய மிச்சம், அப்பாவனுடைய மிச்சம், பர்த்தாவனுடைய மிச்சம், பரம பாகவத்தால் சாப்பிட்ட மிச்சம், இதெல்லாத்தையும் தவிர மற்ற மிச்சத்தை சாப்பிடக்கூடாது. அமேத்தியம் பகவானுக்கு கண்டருள பண்ணப்படாத, அவருக்கு ஆஃபர் பண்ணாத உணவை சாப்பிடவே கூடாது. இது வரைக்கும் கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னது கொஞ்சம் அப்சர்டா கூட சில பேருக்கு படலாம். அப்படிலாம் இல்லை. இது ஒன்னொண்ணுமே கண்ணன் கீதையில சொல்லியிருக்கிறது தான். பண்ணினா அப்ப தெரியும் புத்தி எவ்வளவு கூர்மையாருது, நாம் இன்னும் எவ்வளவு தூரம் நம்மளையே உயர்த்திக்கிறோம்னு. ஆகாரம் சுத்தமா இருந்தா எல்லாமே சுத்தமா இருக்கும். இதை பத்தி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கொண்டாடி இருக்கா, சிந்திப்போம்.